வணக்கம். இந்திய துணைக்கண்டமே பெருமைப்படக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. தமிழகத்தில் பிறந்த இளைஞன் 18 வயதே நிரம்பிய குகேஷ் அவர் உலக செஸ் சாம்பியன் ஆகியிருக்கிறார். ஆஹா, என்ன அற்புதமான தருணம்! செஸ் என்ற சதுரங்கம் ஒரு அபரிமிதமான மன பொறுமையுடனும் புத்தி கூர்மையுடனும் கால நிர்ணயத்துடனும் விளையாட வேண்டிய ஒரு விளையாட்டு அல்லவா? அதில் ஒரு இளைஞன், தமிழகத்தில் பிறந்தவன், 18 வயதிலேயே இன்னொரு ஆசிய கண்டத்து நாடான சீனாவில் தோன்றிய ஒருவனை வெற்றி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நாம் அனைவரும் எவ்வளவு மகிழ வேண்டிய தருணம்! இந்த வெற்றியை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடக்கூடிய நேரத்தில் இளைஞர்கள் இவரை போல தன்னம்பிக்கையுடனும் முயற்சியுடனும் போராட வேண்டும் என்பதையும் மனதில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு. இவருடைய தந்தை ஒரு மருத்துவர். அவர் கண், காது, மூக்கு, தொண்டை சிறப்பு மருத்துவர், இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட். அவருடைய பெயர் ரஜினிகாந்த் என்று அறிய வருகிறது. இவருடைய தாயார் பத்மா அவர்கள், அவர் நுண்ணுயிரியலாளர், மைக்ரோபயாலஜிஸ்ட். இவருடைய குரு விஷ்ணு பிரசன்னா. இவர்கள் மூவருமே கவனிக்க வேண்டியவர்கள். இவரை பாராட்டக்கூடிய அதே சமயத்தில் இந்த மூவருடைய பங்கு இவருடைய வெற்றியில் மிக முக்கியமானது. தந்தை மகற்காட்டும் நன்றி அவையத்து முந்தியிருப்பு செயல் என்ற வள்ளுவ பேராசிரியரின் வாக்குக்கு இணங்க இவர் 7 வயதாக இருக்கும் பொழுதே, இப்போ 11 வருஷம் தொடர்ந்து முயற்சி செஞ்சிருக்கிறாரு. ஒரு நாளைக்கு 11 மணி நேரம் முயற்சி செஞ்சிருக்காருன்னு அவருடைய குரு சொல்றாரு. இப்போ 11 வருஷம் முயற்சி செஞ்சிருக்காருன்னா இவர் 7 வயதிலேயே இவருடைய செஸ் ஆர்வத்தை அடையாளம் கண்டு இவருடைய தந்தை இவரை சரியான பயிற்றுனர்களிலெல்லாம் அனுப்பி இவருக்கு தேவையான அனைத்து சூழ்நிலையும் உருவாக்கி கொடுத்து இவர் இந்த நிலையை எட்டுவதற்கு உயர்த்தி இருக்கிறார், காரணமாக இருக்கிறார். இவருடைய அன்னை இந்த பையனுடைய உடல் நலம், உள்ள நலம் அனைத்தும் சிறப்பாக இருக்குமாறு 7 வயதிலிருந்தே இவனை இதற்கு தயார்படுத்தக்கூடிய பணியையும் வீட்டிலிருந்து செய்து வந்திருக்கிறார். இவருடைய குரு என்பவர்கள் இவருக்கு அந்த நுணுக்கங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த குருவிடமே நிறைய மாணவர்கள் படித்திருப்பார்கள். ஆனால் அவர் சொல்லக்கூடியதை சிரமேற்கொண்டு பயிற்சி மேற்கொண்டு துரோணரிடம் அர்ஜுனன் பயிற்சி பெற்று தலையாய மாணவனாக வந்தவனை போல் இவன் வந்திருக்கிறான். ஆக இந்த 3 பேருமே கவனிக்க வேண்டியவர்கள். அப்போ இதே மாதிரி ஏதேனும் ஒரு கலையையோ ஏதேனும் ஒரு துறையிலோ முன்னெடுத்து செல்ல வேண்டியவர்களுக்கு இந்த 3 அடித்தளங்கள் மிகவும் முக்கியமானவை. அது முக்கியமானது இந்த பையனுக்கு அமைந்திருக்கிறது. என்னால் தந்தை தாய் தான் முக்கியமானது. ஈன்ற பொழுதில் பெரிதுக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்டதாய் இந்த செய்தி வந்திருக்கும் பொழுது அவருடைய தாய் எவ்வளவு புலகாங்கிதம் அடைந்திருப்பார்கள். அந்த பத்மா என்ற அம்மணி, இவருடைய தந்தை எவ்வளவு பெருமை அடைந்திருப்பார். அவன் மகன் தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை என்னோட்டான் கொல் எனும் சொல் என்னுமாறு வாழ்ந்து விட்டானே. இவனை பெற்றெடுத்தவர்கள் என்ன தவம் செய்தார்களோ, இவருடைய தந்தை என்ன தவம் செய்தாரோ என்றுமாறு சாதனையை புரிந்து விட்டான் அல்லவா? அப்ப இதை போல முயற்சி பெறுவோர் அனைவருமே இவருடைய இந்த வாழ்க்கை பாடத்தை துணையாக கொண்டு நாம் அதுக்கு நடைபோட முயற்சி செய்ய வேண்டும். பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நல்வழி காட்டும் தலைவன்,
துணையாக கொண்டு நீ நடைபோடு இன்று உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று. உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. ஏதேனும் ஒரு துறையில் முயற்சி செய்பவர்கள் எல்லாம் கடின உழைப்பையும் முயற்சியும் விட்டுவிடக்கூடாது. தாய் தந்தையர்கள் அவருக்கு வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அதான் முக்கியமானது. என்னுடைய நெருங்கிய நண்பர், அவருடைய மகன் கிரிக்கெட்டில் பவுலராக அசாத்திய திறமையுடன் விளங்கிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவர்கள் கிரிக்கெட் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அல்ல. ஆனால் அவனுடைய தந்தை இதே மாதிரி தமிழகத்தில் உள்ள தலை சிறந்த பயிற்றுனர்கள் எல்லாம் அவன் பயிற்சி எடுக்குமாறு ஏற்பாடுகளை தன் சக்திக்கு மீறி செய்து அவனுடைய உடல் தகுதியை மேம்படுத்துவதற்காக தேவையான மருத்துவ சிகிச்சைகள் அனைத்தையுமே அளித்து தயார் செய்து கொண்டிருக்கிறார். இதை போல எத்தனையோ தாய் தந்தையர்கள் இருக்கிறார்கள். அதற்காக சொல்ல வருகிறேன். அவர்களுக்கெல்லாம் இந்த நிகழ்வு ஒரு உத்வேகத்தை கொடுக்க வேண்டும். நாம் முயன்றால் முடியாதது ஒன்றுமில்லை என்று உத்வேகத்தை கொடுக்க வேண்டும் என்ற செய்திக்காக இதை குறிப்பிடுகிறேன், வேறொன்றுமில்லை. இந்த செஸ் விளையாடுவதற்கு அது முதலில் தோன்றிய இடம் இந்தியா தான் என்று அறிய வருகிறது. இந்தியாவிலிருந்து மேலை நாடுகளுக்கு சென்று, கிளை நாடுகளுக்கு சென்று, ரஷ்யாவிற்கு சென்று, பின்பு இத்தாலி வரை சென்று அது ஒரு பரிணாம வளர்ச்சி பெற்றிருக்கிறது. 19ஆம் நூற்றாண்டில் தான் இப்பொழுது உள்ள அந்த செஸ் வழிமுறைகள் பின்பற்ற துவங்கி இருக்கின்றன என்று தெரிய வருகிறது. இந்த மாதிரி முக்கியமான அறிவுபூர்வமான செய்திகள் அனைத்துமே இந்தியாவிலிருந்து தான் தோன்றியிருக்கின்றன என்பது நமக்கு பெருமையான ஒரு விஷயம். நம்ம இந்திய மன்னர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், தாங்கள் எதிரிகளை வீழ்த்துவதற்காக தாங்களே காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை என்றவெல்லாம் அமைத்து எதிரிக்கும் தானே அமைத்து கொடுத்து அவன் எப்படி வந்தால் எப்படி சென்று தாக்க வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்ட ஒரு விளையாட்டு மாதிரி தான் இது தெரிகிறது. ஆக இந்த இந்தியாவில் தோன்றிய விளையாட்டு தான் மெல்ல மெல்ல மேலை நாடுகளுக்கு சென்று, கிளை நாடுகளுக்கு சென்று, ரஷ்யாவிற்கு சென்று, பாரசீகத்திற்கு சென்று, இத்தாலிக்கு சென்று இந்த மாதிரி ஒரு வடிவம் பெற்று வந்திருக்கிறது. இந்த பையனுடைய முயற்சியை பாருங்கள். 2006 தான் பிறந்திருக்கான். 7 வயசு இருக்கும் பொழுது அந்த திறமை இருப்பதை கண்டு அதில் ஈடுபட வைத்திருக்கிறார்கள். இன்று 18 வயசு, 11 வருட தொடர் முயற்சி. எவ்வளவு குறுகிய காலம்! 7 வயதில் ஆரம்பித்து இன்று 18 வயசு, 11 வருடம் தொடர் முயற்சி. நாள் ஒன்றுக்கு 11 மணி நேரம் உழைத்திருக்கிறான். அதையே சிந்தித்திருக்கிறான். அதையே உணர்வாகவும் கொண்டு வாழ்ந்திருந்தால்தான் இந்த சாதனையை எட்ட முடியும். ஆக சாதனை புரிய வேண்டியவர்கள் எல்லாம் இத்தகைய ஒரு வழிமுறையில், விடாமுயற்சியில் பின்பற்ற வேண்டும் என்பதை இந்த தமிழகத்தில் பிறந்த தவப்புதல்வன் குகேஷ் மூலமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். முயற்சி திருவினையாக்கும், தெய்வத்தான் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். அந்த வெற்றியை பெற்ற தருணத்தில் அவருடைய கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வடிந்தது. ஏற்கனவே சாம்பியனாக இருந்தவன் அல்லவா தோற்கடித்திருக்கிறான். மொத்தம் 14 சுற்றுக்கள், 13 சுற்றுக்கள்ல 2 பேரும் சமநிலையில் இருக்கிறார்கள். 6.5 ஈச். எவ்வளவு டென்ஷனான தருணம்! 55வது நகர்த்தலில் எதிராளி விளையாடிய சீன வீரர் ஒரு சின்ன தவறை செய்து விட்டார். அதை பயன்படுத்தி கொண்டான். ஆக கவனம் மிகவும் அதிகமாக இருந்தால்தான் இதை பற்றி கொள்ள முடியும். 55வது நகர்த்தலில் அந்த சீன வீரர் ஒரு தவறை செய்த உடன் இவர் அதை பயன்படுத்தி கொண்டு 58வது நகர்த்தலில் வெற்றி பெற்று தமிழகத்திற்கும், இந்தியாவிற்கும், ஆசிய கண்டத்திற்கும் பெருமை சேர்த்து விட்டார். ஆக இதில் கவனம் மிக முக்கியம். சந்திர பலம் மிகுந்தவர்களாகவும், புதன் பலம் மிகுந்தவர்களாகவும், குரு பலம் மிகுந்தவர்களாகவும் இருந்து இந்த 3 கிரகங்களும் லக்னத்திற்கு மறையாமல் இருந்தால் அத்தகையவர்களுக்கு இந்த வெற்றிகள் நிச்சயமாக கிடைக்கும். அதற்கு நம்மளுடைய முயற்சி மிகவும் அவசியம்.
முயன்றால் முடியாதது ஒன்றுமில்லை. ஆக துரோணரிடம் அர்ஜுனன் கல்வி கற்றது போல் நாமும் நல்ல ஒரு குருவை கண்டு, தெளிவு குருவின் திருமேனி காண்டல் என்று சொல்கிறார்கள் அல்லவா, அதேவர் நல்ல குருவை கண்டு நமக்குரிய துறையில் உரிய பயிற்சி எடுத்து சரியான திசையில் சென்று சரியான அளவில் முயற்சி செய்தால் எல்லோரும் வெற்றி பெற முடியும் என்பதுதான் இந்த தமிழகத்தின் மாமணியான குகேஷ் உலகத்திலேயே செஸ் சாம்பியனாக மாறி நமக்கு பெருமை சேர்த்த விஷயத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அனைவரும் முயற்சி செய்யுங்கள். முயன்றால் முடியாதது ஒன்றுமில்லை. வணக்கம்.